விற்பனையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழக நூல் விற்பனையாளர்கள் சங்க பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். அண்மையில் கோவை நகரின் தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு கட்டட விதிமுறைகளை மாநகராட்சி தீவிரமாக அமலாக்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இதனால் வாகன நிறுத்துமிடம் இல்லாத வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கணக்கெடுப்பு வேகம் பெற்று வரும் நிலையில் தங்கள் வீடுகளை முழுமையாக இடம் மாற்றி வைக்கும் தொழில்நுட்பத்தை சிலர் நாட தொடங்கியுள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோயமுத்தூரில் மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனியில் உள்ள இந்த வீடு கடந்த சில நாட்களாக அங்குலம் அங்குலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும். தங்கவேலு என்பவருக்கு சொந்தமான 2400 சதுர அடி மனையில் 400 டன் எடை கொண்டது இந்த வீடு. தனக்கு சொந்தமான மனையில் வாகன நிறுத்துமிடத்துடன் வணிக வளாகம் கட்ட திட்டமிட்ட தங்கவேலு நட்ட நடுவே பழைய வீடு தடங்கலாக இருப்பதை உணர்ந்தார். அதை இடித்துவிட்டு அங்கே புது வீடு கட்ட 80 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிந்தது. மறுபுறம் தந்தையின் நினைவாக அந்த வீட்டை இடிக்கவும் மனமின்றி தவித்த அவர் எடுத்த முடிவுதான் அந்த வீட்டை அப்படியே 50 அடி தூரத்துக்கு நகர்த்தி வைப்பது என்பது. இந்த வீடு கட்டி 10-12 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு முன்னாடி இடம் இருக்கிறதுனால சரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி கட்டலான் இருந்தோம். அப்ப இடம் கம்மியா இருந்தாலும் சரி முன்னாடி இடம் நகர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிடிச்சிட்டு கட்டலாமா அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஷிஃப்டிங் அண்ட் லிஃப்டிங் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணப்போ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஜாஸ்தி காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இது நான் இது பண்ணிருக்கேன், ஷிஃப்டிங் பண்ணிருக்கேங்க. ஹரியானாவை சேர்ந்த பொறியாளர் குர்தீப் சிங் அதை செய்து முடிக்க முன்வந்தார். 1 சதுர அடி பரப்பை 1 மீட்டர் தூரம் நகர்த்த 300 ரூபாய் கட்டணம் என்ற ஒப்பந்தப்படி கடந்த 20 நாட்களுக்கு முன் பணி தொடங்கியது. கட்டிடத்தின் பக்கவாட்டில் துளைகள் போடப்பட்டு அஸ்திவாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு இடமாற வேண்டிய இடத்தில் தயாராக புதிய அஸ்திவாரம் போடப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தில் வீட்டை அலுங்காமல் 1 அடி உயரம் தூக்கி அடியில் ஜாக்கிகள் மற்றும் நகர்வதற்கான சக்கரங்கள் பொருத்தப்பட்டன. இத்தனை வேலையிலும் குர்தீப் சிங்குடன் சேர்ந்து 19 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 35 அடி தூரத்துக்கு வீடு நகர்த்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்து 1 வாரத்தில் வீடு புதிய அஸ்திவாரத்தில் நிறுத்தப்பட்டு இணைக்கப்படும் என்கிறார் குர்தீப். Within 10 days we will finish this work for shifting. And it is not a special technique. We are using the jacks only, the simple jacks. Each jack can bear 150 ton, the weighing capacity of the every jack. And you can save 50% of the 50% money and times also. பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிதாக இதே அளவு வீடு கட்டுவதற்கு 80 லட்சம் ரூபாய் செலவாகும் நிலையில் வீட்டை வேறு இடத்துக்கு நகர்த்த 18 முதல் 20 லட்சம் ரூபாய் தான் செலவு என்பதால் பணம் மிச்சம் என்கிறார் வீட்டின் உரிமையாளர். இதுவரை தரைத்தளம் மட்டுமே உள்ள வீடுகள் சிலவற்றை இடம் மாற்றியுள்ள நிலையில் மேல்தளம் கொண்ட பெரிய வீட்டை நகர்த்துவது இதுவே முதல் முறை என்கிறார் குர்தீப். பூகம்பத்தை தாங்கும் தொழில்நுட்பத்துடன் 100% பாதுகாப்பு உறுதியையும் அவரது நிறுவனம் அளிக்கிறதாம். அரிய முயற்சியான இதன் வெற்றியை பொறுத்து இனி அடிக்கடி வீடுகள் இடம் மாறும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாஸ்கரனுடன் பாலகிருஷ்ணன். வணிகம் பகுதியில் நிறைவடைந்தது. மீண்டும் வணிகம் நாளை மாலை 5:30 மணிக்கு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.